எனக்கு உன் வாக்கு முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் இந்த ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நீ பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக வந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு வாக்கு செலுத்தும். நான் இப்போ எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே, இப்போ உங்களோட ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். நம்மளோட ஓட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்கு. அது ஓகே, அந்த இடத்துல வந்து சீமான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா ஏன் இந்த மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும்? சீமான் நான் வந்து ரொம்ப டைஹார்ட் ஃபேன் கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட பேச்சாகட்டும், அவருடைய செயல்கள் ஆகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அண்ட் அவர் சொல்லுவாரு, கொள்கை ஐடியாலஜி உள்ள கட்சி அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம நாம் தமிழர் கட்சி தான். விவசாயம் அப்படிங்கிறது இப்ப வந்து அழிஞ்சு கொண்டே வருது. சோ நம்ம வந்து எப்பவுமே வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம முன்னெடுத்தணும் அப்படிங்கறதா என்னோட விருப்பமும் அண்ணன் சீமானோட விருப்பமாக இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர் நீங்க சொன்னீங்கல்ல, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அதை முதன்மைப்படுத்திட்டு இருக்காங்க சொல்லும்போது கோபிச்செட்டிப்பாளையம் சுத்துறோம் ஃபுல்லாவே விவசாய நிலமா தான் இருக்குது. இந்த விவசாயத்தை வந்து அரசு பணியா மாத்துன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரிதானா? அது உண்மையிலே செய்ய முடியும் நம்புறீங்களா? கண்டிப்பா செய்ய முடியும் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க விவசாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமா பாக்குறவங்க உண்டுதான். ஏன்னா மோஸ்ட்லி படிச்சவங்க கிட்ட வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்காது. கண்டிப்பா முடியும். ஏன்னா வந்து இப்போ நானே வந்து நான் ஒரு ஹையர் ஜாப் போறேன்னு நினைக்கிறேன். இப்ப அவரு வந்து எனக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன் நீங்க போங்க அப்படின்னு வந்து ஆப்வியஸ்லி நானும் விவசாயம் அப்படின்னா கண்டிப்பா நானும் போவேன் தான். எந்த அளவுக்கு பெண்கள் இந்த பாதுகாப்பாக உணர்றாங்க? நீங்க உண்மையிலே சமூகத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த முறையில்? ரொம்ப கிரைம்ஸ், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகமா படிக்கிறோமே, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த ஒரு ஸ்டாலின் ஆக்சுவலா சொன்னோம் அப்படின்னா வந்து நிறைய அந்த அபியூசிவ் நிறைய நடக்குது. குரூப் ரேப் ஆகட்டும் அண்ட் ஒரு சேஃப் இல்லாதாகட்டும் நிறைய நடக்குது. நாம ஆக்சுவலி இந்த ஊர்லயே வந்து நிறைய இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ கிட்னாப்பிங் கேஸ் ஆகட்டும் அண்ட் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு ஒரு சேஃப் இல்லாத நிறைய அண்ணன் வந்தா வந்து கொஞ்சம் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து நான் விரும்புறேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் வந்து போதைக்கும் கஞ்சாக்கும் அடிமையா இருக்கிறாங்க, ஒரு டேட்டா சொல்லுது. டாஸ்மாக் உண்மையிலே மூடணுமா? கண்டிப்பா மூடணும். பிகாஸ் நிறைய குடும்பம் வந்து என்னன்னா அந்த குடினாலதான் அழிஞ்சு போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா அதுதான் உண்மை. எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் 1000 ரூபாய் ஸ்டாலின் அண்ணன் கொடுத்தாலும் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அங்க கொண்டு போய் தான் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதே மாதிரிதான் கண்டிப்பா இந்த சாராயம் ஆகட்டும் இந்த கஞ்சா ஆகட்டும் ஒழிச்சே ஆகணும். சோ அதுல சரி, இப்போ இந்த மக்களை பார்த்து சொல்லுங்க. ஏதாவது சீமான் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஏன் அதை வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவோ இல்ல ஒரு சோஷியல் அக்கௌண்டபிலிட்டியாவோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் ஒரு சோஷியல் அக்கௌண்டபிலிட்டியாவும் இது நம்மளுடைய கடமையாக ஏன் நாம பார்க்கணும்? ஆக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தவிர்த்து மத்த எந்த இதுக்கும் கிடையாது. அண்ட் இத்தனை வருஷமா பாத்துட்டீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சி தான் போட்டி போட்டு இருக்கு. இப்போ 3வது ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆள் கிட்ட வந்து கட்சியை குடுக்குறீங்க, அரசாங்கத்தை குடுக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம அண்ணன் ஒரு சிங்கிள் பர்சனா இருந்து இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கட்டமைச்சிருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே, என்ன பண்றாருன்னு தான் பாப்போம். தேங்க்யூ, நன்றி. உனக்கு சீமான் ரொம்ப பிடிக்குமா? அவரு ஏன் சீமான் அவர் ரொம்ப பிடிக்கும்? அப்பா இதான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? இது அவர் கட்சிக்கு போட்டா எல்லாமே நடக்கும், அவர்தான் நல்லவரு. டாஸ்மாக மூடணுமா? ஆமா. ஏன் டாஸ்மாக மூடணும்? அது பெண்கள் எல்லாருமே டாஸ்மாக மூடணும்னு சொல்றீங்களா, எதுக்கு? அதனால நிறைய பேர் அதை இது பண்ணி அதனால நிறைய குடும்பம் இதாகுதுங்க, கண்டுக்கிறதே இல்லைங்க. சரி, ஏழை மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சு குழந்தைகளோட விட்டுட்டு நடு இதுல இதாயிடுறாங்க, தவறிடுறாங்க. சரி, ரொம்ப இதுங்க. அது ஆகவே ஆகாது. இப்போ நீங்க சொல்றீங்களே எல்லா பெண்களும் தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக மூடணுங்கிறாங்க. ஆனா கடைசியில அவங்களும் பாவம் இங்க வந்து இந்த ஊர்ல பாக்குற எல்லாமே விவசாய நிலமா தான் இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்துல. சரிங்களா? அப்போ அவங்க உழைக்கிற மக்களா இருக்கிறாங்க, கடைசி நேரத்துல காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க. பாவம், ஒரு அறியாமையில ஓட்டு போடுறாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்க, அது தவறு. அப்ப அந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உங்களை மாதிரி பெண்கள் வந்து சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுறாங்க. நாங்க அதுக்கே தான், நீங்க விவசாயம் தானே போடுறீங்க. போடுறாங்க. பெண்கள் இன்னைக்கு உண்மையிலே பெண்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லீங்களா? எப்படி சொல்றீங்க? எல்லா பெண்களும் ஆமா பாதுகாப்பு இல்லங்கிறாங்க. ஆனா திமுக ஓட்டு போடுறாங்க. ஆனா அதுக்கு தான் போடுறாங்க. ஆனா அதுலயே போட்டுட்டாங்க, அதுலயே இருக்குங்க, வர மாட்டேங்குது. உங்க ஊர் வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் பேர் என்ன? அவங்க பேரு சீதாலட்சுமி. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க தெரியுமா? படிச்சிருக்காங்க, தெரியும். பல போராட்டங்கள் முன்னாடி நின்று போராடிட்டு வந்திருக்காங்க.